சொன்னல பத்தியா தம்பி 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 இல்ல லூசு பையன் நான் பொம்பள பிள்ளையா யோ 2 கப் வச்சிருக்கே ஊத்துனியா சரக்கு 2 கப்பா ஐயோ கண்ணு தெரியாத பையன் சொல்றது அவங்க 2 கப் வச்சிருக்கே இந்த கப்பு உனக்கு கப்பு மாதிரி இருக்கு சரக்க ஊத்துற ஏய் சரக்கு ஊத்துறமா ஏய் இதாயா டேய் அளவா சாப்பிடு ஐயா இதாயா எப்பவும் சொல்றேன் தமிழ்நாடு ஆடி போயிடும் கவனமா இருக்க தமிழ்நாடு ஆடல நீ தான் தண்ணிய போட்டு ஆடி கிடக்குற நான் ஆடலன்னா தமிழ்நாடு ஆடிடும் ஐயோ நான் என்ன செய்வே முருகா ஏதோ இத விட்டு ஓடுது இப்பதானே நல்லா நோட்டீஸ் கொடுத்து போனாப்ல அதுக்குள்ள யாரும் இந்த அளவுக்கு ஒரு மணிக்கு காலையில பட்னியா கிடக்குறேன்டா ஒரு 4 இட்லி வாங்கி கொடுவான்னு கேளு யாருக்கு கேட்கணும் ஒரு பய வாங்கி கொடுக்க மாட்டேன் தண்ணி வாங்கி கேளுன்னு சொன்னா வாங்கி கொடுப்பார் ரொம்ப ஒரு கட்டிங் வாங்கி கொடுறா விட வேணும்னு ஆடுதுன்னு கேளு பாம்பின் கால் பாம்பொறி எதுக்கு கட்டிங்க குடிக்கிறீங்க கிளறிக்கிட்ட மூத்திரத்தை வாங்கி குடிக்க வேண்டியது நமக்கு ஆடுற மாதிரி தானே அவனுக்கு ஆடணும் வாங்கி கொடுக்குற தர்ம புறவுகள் எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா நாட்டுல ஆளுகளை சைசரி பேர் கூட்டம் அதே சமயத்துல 10,000 5,000 பணத்தை வச்சிருப்பேன் அண்ணே என்கிட்ட கட்டிங் தானே இருக்கு காசு உங்கள்கிட்ட ஒரு கட்டிங் இருந்தா சேர்ந்து ஒரு கோட்டை வாங்கி சாப்பிடும் 10 பைசா இல்லடா 1 ரூபா கூட போட்டுட்டு இல்லை இங்க 10,000 வச்சிருப்பேன் இங்க ஒரு 5,000 எடுக்க மாட்டான் சரி பாவம் வந்துட்டான் அவன்கிட்ட கட்டிங் இல்லை காசு இல்லைங்கிறான் இவன் கட்டிங் காசை வச்சுக்கிட்டு இன்னொருத்தட்ட பிச்சை எடுத்து ஒரு கோட்டரை வாங்கி அவனுக்கு ஒரு கட்டிங்கை ஊத்துவான் சாப்பிட்டு போ இந்த கட்டிங் உள்ள போன பிறகு உனக்கு எவ்வளவுடா வேணும் இந்தடா உனக்கு இல்லை என்னடா பெரிய மசிறு பணம் அப்படியே எடுப்பான் பாரு இங்க இருக்கிற 5,000 இங்க இருக்கிற 10,000 எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிவிட்டு இவன் முண்டக்கட்டையை கிடப்பான் அவன் போய் சேர்ந்துவான் வீட்டு இந்த உலக என்னத்தை செய்யும் அதே மாதிரி தாளம் போடுறனே ஒரு நாள் நான் குறைவா சம்பளம் வாங்குறேனே ஒரு கோட்டு கட்டி வாங்கி கொடுங்க சரி பாவம் ரொம்ப குறைவா சம்பளம் வாங்குறீங்க தாளம் போடுறவங்க நம்ம நிறைய வாங்குறோம் ஒரு கட்டி வாங்கி கொடுங்க என்ன போகுது ஒரு 250 ரூபாய் கொடுத்து காலையில போட்டு 250 ரூபா சரி இந்த 250 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க வாங்கிட்டா 2 கப்பை வாங்கி வச்சுட்டு காசு கொடுத்தனே நான் 1 மணி நேரம் அளவு பார்க்கறேன் இது என்னன்னா கூட இருந்தானா அந்த எரியிற கொல்லியில எது நல்ல கொல்லி கூட இருந்தானா குறைச்சிருந்தேன் தம்பிங்க வா ஒரு கட்டிங் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் கொடு என்ன எங்க அந்த பையன் ஏய் என்ன விட்டுட்டு வேற ஆளோட சாப்பிட வேண்டிய எனக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் தெரியுமா நான் எல்லாம் இந்த ஏடிஎம் விட்டு எடுத்தேன்னு வச்சுக்க ஏடிஎம் கூட உள்ள உடனே பூச்சி இழுத்து வச்சு நடிக்க முடியும் இது என்ன மிஷின் மாதிரி இருக்கு ஏடிஎம் மிஷின் இங்க இருக்கு அது ஏடிஎம் மிஷின்ல என்ன திருப்பி என்ன ஏடிஎம் இல்ல ஏடிஎம் கார்டை இப்படிதான் சொல்லுவாங்க இப்படி நிக்குது ஏடிஎம் கார்டு ஐயோ கண்ணு தெரியாத ஆளை வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு பெரும்பா ஒண்ணும் புரியல மாத்திட்டாங்களே இப்ப சிஸ்டத்தை ஏய் நீ தான் மாத்தி பேசிட்டு இருக்க ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ நல்ல முரட்டு குடிகாரவா இருப்பாரு bloody fool இத குடிச்சதுக்கு வாங்கி நான்சன் கண்டே fool குடிச்சிருந்தா அப்படியாவது டேய் நல்லா நிதானமா உள்ளவன் என்ன நிதானமா இருக்க நீ கண்ணை திறந்து பேசும்போதே எனக்கு நாடகத்துக்கு வந்திருக்க எனக்கு தெரியாது இது என்ன ஊருன்னு தெரியும் இது என்ன ஊருன்னு சொல்லும்போது ஊரு பேரை சொல்லு ஊரு தெரியாம தண்ணியை போட்டு நான் உணர்றேன்னா நாடகம் ஆரம்பிக்கணும்னு ஊருக்காரங்க என்கிட்ட சொல்லும் போது நான் 10 மணிக்கு ஆரம்பிச்சிருவேன் நான் சொல்லிட்டு சரி பூடு வரல தேங்காய் பழம் வரல தண்ணி வரல நாடகம் ஆரம்பிச்சு ஓடி 500 ரூபா பிரச்சனை வரல எப்படி நாடகம் ஆரம்பிப்பேன் எனக்கு தெரியாதா ஊருக்காரங்க சுதாரிப்பா உள்ளவங்களா இருந்தா டேபிள கொண்டாந்து போட வேண்டாமா இந்த ஆளு நூசார்ல நான் நூசார் என்ன பண்ண போற
ரெண்டு பேரும் இப்படி துண்டை வச்சு போட்டு வச்சிருக்க. ரெண்டு பேரும் படுப்போம்டா. 2 பேரும் படுப்போமா? 10 மணிக்கு தான் நாடகம் ஆரம்பிக்கும். நம்ம ஊருக்குள்ள 7 மணிக்கு வந்து ஏன் மணி 11 ஆக போதியா? லூசு பையலே, இந்தாயா. அட குடியாரா, குடியாரா. சம்போ மகாதேவா சம்போ சதாசிவா. எவ்வளவு தண்ணியை போட்டு சம்பா மகாதேவா பாடிட்டு இருக்கான். அதுக்குள்ள எப்படி முருகன் வந்தான்? யோ குடியாரா, உனக்கு கண்ணு தெரியாது நீ. மணி 3 ஆயிடுச்சா? ரொம்ப நேரம் ஆச்சு. அப்ப பப்புனு எப்போ வர்றது? நீ முதல்ல வந்தது என்ன கை கொடுக்குற? வெல்டன். பென்டனா? நான் ஏன் தண்ணி போட்ட மாதிரி நடிச்சது? நான் நடிச்சேன். ஏன் தெரியுமா நடிச்சேன்? நான் படிச்ச இங்கிலீஷ்ல பென்டனா. அம்மா இப்படி சில பேர் தண்ணியை போட்டுக்கிட்டு நாடகத்தை கெடுத்து போறாங்கன்னு சொல்ல வந்தேன். யார் நீங்க? எங்க வாய ஊது. ஊரு வரியை போட்டு பணத்தை கட்டி நாடகத்தை நடத்துறாங்க. ஊரு வரியை போட்டு குட்டை பைய வாய ஊது. குழாவை எடுத்துட்டு வா. குழாவை வச்சுதான் ஊது. நான் என்ன பண்ணி அடுப்புல ஊத வச்சா ஊத சொன்னேன். வாய ஊதியா மத. போலீஸ்காரங்களும் வெறும் வாயை ஊத விடாங்க. ஒரு குழாவை வச்சுதான் ஊது. வாய ஊதி யார் நாங்க மயக்க பிடிக்கணும். ஃபாஸ்ட் ஃபைன். ஃபைன் போட்டுருவேன். ஐயோ முருகா, இப்படி லூசு கிட்ட வந்து என்னை மாட்டி விட்டியடா. என்ன செய்ய? நான் பாட்டுக்கு செவனேன்னு என் வீட்டுல இருந்தேன். இந்த படமா வீட்டை கூட்டியாந்து விட்டு உன் அட்ரஸ் சொல்லு. மேல 2 மேல 2 கீழே 3 கீழே 1 தான். இது மட்டும் நல்லா தெரியும் உனக்கு விவரமா. நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லு. தெளிவா தெரியும். புதுக்கோட்டை தெரியணுமா? அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. புதுக்கோட்டையில எத்தனை வருஷமா இருக்க? மேல 2க்கு பக்கத்துல புதுக்கோட்டையில இருந்து அது எப்படி கீழே 7? ஐயோ சரி, கீழே 1 அதோட திரும்ப மேல 2 கீழே 1. ஓ ஒருவேளை டெய்லரா இருப்பாரோ? கீழே 1க்கு பக்கத்துல 2 மலை. ஏய் ஏய், கீழே இருக்க 2 மலை சைடுல இருக்கு. அது மலை இல்லை. அது முட்டா நிக்குது. என்னது என்னமோ என் கண்ணே கொஞ்சம் அது வந்து 2 பேருக்கு இதுவே புரியா இருந்தோம். ரொம்ப பேசாத. பா பா. ஏய் செத்த பையன். ஏய் நீ என்னமா ஆட்ல அசைக்கிற? ஏய் கத்துடா. வெட்டிக்காரண்ட போட்டு பாக்குற, ஆள்ரவுண்ட போட்டு பாக்குற. அத்தனமா ஆட்ட என்ன பெரிய நடனம் கேட் மாதறோம். நீங்க என்ன உலக அழகியோ உங்களுக்கு பிளாட்டா காட்சி தொங்குதோ. உங்களுக்கு கொத்து கொத்தா காட்சி தொங்குதோ. அதே பார்த்த உடனே இந்த வந்து ஆமா, உங்களை பார்த்துட்டு உங்க பின்னாடி நாங்க வந்து எவனாவது 7:45 வரும். அவன்கிட்ட போய் சொல்லு. ஓய் யாராவது இருந்தா இவர அவளை போய். நான் 7:45க்கு வந்தேன். 45க்கு எங்க வந்த? சங்கத்துக்கு வந்தேன் இல்லையா? 7:45 7:45 ஒண்ணு காணோம். ஏய் இந்த யார் இந்த பிச்சு புடி பிச்சு மோடி பொண்ணு புடி ஓடி புடி. ஒழுங்கா மூஞ்ச பார்த்து பேசு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. கொஞ்சமாச்சும் ஆம்பளைனா சூடு சொரணை ஏதாவது இருக்கு. எதுவும் அது இருக்கிறதுனால கூசுது. எனக்குள்ளயா கூசணும்? உடம்பு கூசி என்னையா பண்றது? என்னமோ ஒட்டச்சி நானே சும்மா இருக்க உடம்பு என்ன கூசுது? நாங்கெல்லாம் இப்பெல்லாம் ஆம்பளைங்க இருந்தா சரியா இருக்கும். நாங்க தெரியாம நீங்க தான் கடத்த அழகிங்க. எதுக்கால என்ன ஆண்களை மண்டையில ஏய் என்ன அவ்வளவு பெரிய என்ன நெஞ்சில கைய வச்சிட்டியா? ஏமா நீ நெஞ்சில குத்துறியா? நெஞ்சில குத்துறே. ஆமா நெஞ்சில பின்னாடி குத்துறியா? நெஞ்சில கைய வச்சுட்டாங்க. புடி தள்ளுவியா நீ? ஆட்டோட குடுமையா புடி ஆட்டுவியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். வேற எங்க குத்துற சொல்லுங்க. காலத்து ஆள வர விடுவியா? இல்ல அடிச்சு வரட்டு பக்கம் கொண்டு கூட ஐயா நீ சொல்றது கூட ஜீவிய ஆளை கீழே சாஞ்சி போட்டு பார்ப்போம். கீழே சாஞ்சி போட்டு எங்க ஆளை கீழே சாப்பியா? எழுத்து நிப்பியா? ஏருக்கு நேரா நிப்பியா? நீ நேரா நில்லு. நான் நிப்பாட்டி விடுவேன். எங்க நீங்க நிப்பா
பேண்ட் ஷர்ட் அடிச்சு கொடுக்கடா. ஐயோ எதுக்கு மைக்கெல்லாம் வைக்கணும்? மொத்தமா ஐயோ ஆத்தால போடாங்கிறது இந்த ஏரியாவுல கேக்குது. கலியப்பெருமாளை போடான்னு போடா 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 அண்ணே எப்போ பண்ணு கலியப்பெருமாளை போடான்னு போடா சொன்னது. எப்போ பண்ணு காலைல எங்க கலியப்பெருமாளை போடான்னு சொன்னது. போடா 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 இப்ப என் பவனை பாருடி. எனக்காக எத்தனை பேர் என்ன செய்யறான்னு பாரு. எங்க யாராவது ஒரு ஆளு செய்ய வெட்டிக்காரன் நீ தீ குளிக்கிற. என்ன மருந்து நான் குளிக்கிறேன். நீ குளிக்காச்சு போ. ஆள்ரோட்டு திண்டுக்கல்லுக்காரரே நீ குளிக்கிற. அப்புறம் என்ன ஒரு தொங்க உடக்க ஒருத்தர் வரமாட்டான். ஹெல்மெட் நீ குளிக்கிற. நீ ஹெல்மெட்ல மண்டையே பிடித்தா நீ குளிச்சாலும் முடி இறக்கிருக்காரு. நீ தீ குளிச்சாலும் அதே கலர் தான். குளிக்காட்டாலும் தம்பி தமிழ்நாட்டோட அழகை அடுத்தவனை கூப்பிடாத. இப்ப என்ன கடுக்கு போடான்னு விட்டா. இங்க மறுபடியும் சொல்லு போடா அடிக்கடி போடி போடா பாடி போடா பாடி போட வாடா போட வாடா போட வாடா போட வாடா அப்புறம் என்ன போட வாடா கற்பனையே மிரப்பா போட வாடா. ஒரு பெண்ணு ஓப்பனா போட வாடான்னு கூப்பிட்ட பிறகு போகாம இருக்கலாமா? அவன் ஒரு ஆம்பளையா ஹைகோர்ட்டு போனாலும் உன்னை போடாம விட மாட்டேன். குட்டை பையனே போடா வாடா குட்டையா இருந்தாலும் போடுறது என்ன பண்ண போறீங்க? குட்டையா உள்ளவனுக்கு நெட்டையா இருக்கு நெட்டையா உள்ளவனுக்கு அது வெட்டற வீட்டுக்காரி ஓசாப்ப சலக்காரி அவசர பாண்டியா ரோட்டரோ எ வீட்டுக்காரி ரோசாப்ப சலக்காரி நான் மகன் என்ன தகப்பா நிக்கட்டுமா போகட்டுமா அடி நானும் நிக்கட்டுமா போகட்டுமா அது மனசில் சின்ன கொட்டி அடி மரஞ்சனைக்கு மரகொட்டி கண்ண கருத்தகிரி எச்சரிக்கை பட்டு கூட கண்ண கட்டு போகுதில்லை எச்சரிக்கை பட்டு கூட கருத்தகிரி எச்சரிக்கை பட்டு கூட கண்ண கட்டு போகுதில்லை எச்சரிக்கை பட்டு கூட வண்டி கிளம்பிருச்சு ஆண்டி கிளம்புது. இங்க வர்ற இங்க வாம்மா இங்க வா செல்லகுட்டி இங்க வாடா. மாங்குயிலே பூங்குயிலே தேடி ஒன்று மாலையிலே தீட்டு நம்ம என்ன கடை காட்டுறதுக்கு அவங்க ஆமாண்ணா இல்லம்மா ஆட்டம் ஆடுறதுக்கு போட்டி போடுறதுக்கு 2 வண்டி கிளம்பிட்டு ஸ்டார்ட் வீட்டுல ஆயிடுச்சு. பெருமணியை காணந்தேன்னா ஸ்டார்டிங் பண்றான். பெருமானை தூக்கி போட பெருமானை கண்ணக்காரட்டகளை ஏஜெனிக்காங்க கூட கண்ணகட்டை பூங்குயிலே ஏஜெனிக்காங்க கூட திரும்ப இந்த கதவு எப்போ ஓபன் பண்ணுவேன்? நல்லா இருக்கா? உண்மையிலேயே உன்னுடைய உடம்பு தோற்றத்துக்கு உன்னை எவனும் விட மாட்டாங்க. உன்னை விட மாட்டாங்க. கண்ண கருத்துக்களை எச்சரிக்கை பட்டு கூட கண்ணகட்டை பூங்குயிலே எச்சரிக்கை பட்டு கூட கண்ணகட்டை பூங்குயிலே எச்சரிக்கை பட்டு கூட நீ டீசல் வச்சிருக்கியா நீ வச்சு வாட்டி இப்படிவே வாட்டி டீசல் ஊத்துறதா இருக்குமா? தம்பி அது என்ன ஆட்டம்? அது என்ன கையை இப்படி வச்சுட்டு ஆடணும் கேளுங்க நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு கையை கட்டி போட்டு உள்ள வச்சிருவேன் நீ இதெல்லாம் கையெல்லாம் நெஞ்ச உருக வச்சு உலகழகி பரிமாற படுவழகி நீ அலப்பறையா வரும்போது அடி கப்பு 2 தூக்கிக்கிட்டு சிம்முக்கு சிக்கா சிம்முக்கு உனக்கு கொடுத்த கப்பை தூக்கிட்டு தானே வர்ற. நீ எத்தனை ஊர்ல மெடல் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 கப்பை மட்டும் விட்டுறாத. அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. யாராவது இடிச்சவன் கிட்ட போய் தலையில கட்டிட்டு போகணும்னு பாக்குறேன்.
இன்னைக்கு அமைஞ்ச இழிச்ச வாய் அப்படி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாமுடாடி உடல பேரி புதுப்பட்ட போயலதாடி ஏவந்தாலும் வாடி மதுரை சுண்ணாமுடாடி அடிப்போனாலும் கோடி புதுப்பட்ட பொய்யலதாடி சொல்லியிருக்கேன் எந்த நேரத்தில் என்ன ஜீவன் தெரியாது பாத்துக்க உட்கார்ந்தா சிரிக்கும் அம்மா எங்க எதிர்த்தா கும்பிடுமம்மா. இவ்வளவு நேரம் நீ பாடினதெல்லாம் அருமையான பாட்டா இருந்துச்சு. நீ பாட்டு நக்கலா தெரியுதா உனக்கு? அது என்ன உட்கார்ந்தா சிரிக்குது எந்திரிச்சா வணங்குது, நீ எதை சொன்ன? உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியலையா? எனக்கு தெரியாது. இந்த பாட்டுக்குள்ள விளக்கத்தை சொல்லு. இது என்ன ஐநா சபையில இல்லைன்னு வச்சுக்க, அந்த மேலையில உன்னை கட்டி வச்சு உரிக்க சொல்லுவேன். இது என்ன ஐநா சபையில கூட்டம் போட்டா விளக்கத்தை சொல்ல முடியும்? சொல்லியா நீ முதங்க அண்ணன் வேற மைக் அருமையா போட்டிருக்காரு. கமிட்டிக்கு வா. பொருளாதார உன்னை கூட்டிட்டு போனவா உட்கார்ந்தா சிரிக்கும் அம்மா உட்கார்ந்தா சிரிக்கும் அம்மா எந்த காக்க முடியுமா? தன்னே தன்னே நன்னே நன்னானே ஓடு தன்னானே நன்னே நன்னே சூப்பர் சூப்பர். உன் ஆட்டத்தில் நான் மெய் மறந்து விட்டேன். நீங்க ஏன் வந்தது? அழகு தேவன். நீங்க ஏன் வந்தது பூஜை? ஆமா, என் ஹைட்டுக்கு இதுதான் பாரு வைக்கிறீங்க. இரு, முகத்தை விட இது அழகா இருக்கு. ஐ லவ் யூ. லவ். ஐயோ தகப்பா, அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றான் தகப்பா. இவ்வளவுதான பிரச்சனை? இவனுக்கு பிரச்சனையா? அம்மாட்ட சொல்லி விடலையா உனக்கு? மூசா பாத்தீங்க. என்னடா குடும்பமா அது மானகட்ட குடும்பமா இருக்கு. நீ வரப்பட சொல்லிட்டு தான் கூட்டு வந்தேன். அம்மாட்ட சொல்லி விட இந்த மாதிரி இன்னைக்கு வந்து இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. என்ன லவ் பண்றானே? ஆனா ஊருக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தா அந்த குடும்பம் ஆனா இப்படியே இருக்கும். காதல்னா என்ன தெரியுமா? காதல்னா என்ன? செப்புங்க. காதல்னா இங்க வேண்டாம், சில இடங்கள் இருக்கு. பொம்பு டான்ஸ். ஏன்னா நம்ம பாம்பு டான்ஸ் அதிகமா பார்த்தோம். பாம்பு டான்ஸ்கார ஆடக்கூடிய நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. அதுக்கு தகுந்த மேடையில நான் ஆடுவேன். அது இன்னைக்கு சரிப்பட்டு வராது கண்ணே. ஐ லவ் யூனா என்ன தெரியுமா? எப்படின்னா என்ன? இது கூட தெரியாம நீ இருக்க. உன்னை எனக்கு பிடிச்சதுன்னு அர்த்தமா? ஏய், ஓ, அப்படிலாம் இல்ல. நீ சரியான லூசுன்னு அர்த்தமா? ஐ லவ் யூனா நீ பண்ணிருக்கியா? என்ன பண்ணிருக்கியா? இது வரைக்கும் செய்யவே இல்லையா? என்ன செய்வனையா? அம்மா அன்புமா, இல்லங்க, காதல், அந்த மாதிரி இன்னும் யாரையும் பார்க்கல. சத்தியம். ஒருத்தரையும் மனசு பிடிக்கல. நிறைய பேர் உன்னை விரும்பி இருப்பாங்க, நிறைய பேர் உன்னை கைத்தடிச்சிருப்பாங்க, நிறைய பேர் உன்னை தூக்கி இருப்பாங்க. ஏய் பார்த்துருப்பாங்க. இன்ன வரைக்கும் யாரும் கூட தூக்கம் விடல. காலேஜ் போனியா? போனேன். காலேஜ்லயுமா விட்டாங்க? ஏய் என்னது காலேஜ்ல? என்ன சொல்ற? மொட்டை காலுக்கு முளமதுக்கு முடிச்சு போட்ட மரத்துல முடிச்சா சொல்றியா? ஸ்கூல் போனியா? என்ன மெடி மெடி ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் மெடி தான் காலேஜ். மெடி சுடிதார் போட்டு போனியா? ஆமா. ஸ்கூல்ல விட்டுருப்பாங்களே, அங்கேயுமா விட்டாங்க உன்னை? எங்க விட்டாங்க? எல்லாத்தையும் தப்பிச்சு வந்திருக்க. ஆ, தமிழ்நாட்டுல ரொம்ப தப்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆமாங்க. பெண்களை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்க வேண்டிய தாய் முதல்ல தந்தை, புள்ளைகளுக்கு கராத்தே தாய் தந்தையுடைய கடமை. தயவு செய்து பெண்கள்கிட்ட சின்ன பிள்ளைகிட்ட சில்லு வாங்கி கொடுக்காதீங்க. அந்த சில்லு தான் அவனுடைய வாழ்வாதாரத்தை, அந்த பெண்களுடைய வாழ்க்கையை அடிக்குது. பல்லு இல்லாத உணவோட பார்த்துடலாம், இந்த செல்லு இல்லாத ஆளை பார்க்க முடியாது.